குட் மார்னிங். சத்தமே கேட்கலையா? இந்த வயசில் எப்படி எனர்ஜி இருக்கணும்னா நீங்கள் சொன்னால் மெயின் ரோடில் கேட்கணும். ஒரு 1 2 3 சொல்கிறேன், சொல்லி முடிக்கும் போது நீங்கள் சொல்கிறத கேட்டால் சிவாஜி படத்தில் என்ன சொல்வார் ரஜினி, சும்மா அதிரணும். சரியா? 1 2 3. வெரி குட். இங்கிலீஷில் பேசணுமா தமிழில் பேசணுமா? தங்கிலீஷா? எவ்வளோ பேருக்கு தமிழில் வேணும், எவ்வளோ பேருக்கு இங்கிலீஷில் மட்டும் வேணுன்றவங்க கை தூக்குங்க. சரி, ஆன்சர் கிடச்சிருச்சு. கார்த்தால எனக்கு இங்கே வரும்பொழுது ஒரு டாபிக் ஒன்று கொடுத்தாங்க. அந்த டாப்பிக்குக்கும் நான் பேசுறதுக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் எஸ் வி சேகர் அப்படின்ற ஒரு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஒரு ட்ராமாவில் கடைசியில் அந்த ட்ராமா 2 hours நடக்கும். கடைசியில் அவர் பார்த்தீங்கன்னா காட்டில் மழைன்னு திடீர்னு கத்துவார். உடனே அந்த ட்ராமாவில் இன்னொரு ஆர்டிஸ்ட் கேட்பார், எதுக்கு திடீர்னு காட்டில் மழை சொல்லு? இல்லை, ட்ராமாவோட டைட்டில் காட்டில் மழை, கடைசி வரைக்கும் வரலன்னா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகாது, ட்ராமாவுக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மாதிரி இந்த டாபிக் எனக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். என்னுடைய கடைசி ஒரு 40 வருட காலத்தில் இந்த லைனில் இருக்கும்பொழுது இது வரைக்கும் ஒரு 40-50 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முறை ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற க்ரௌடை தான் நான் எப்பவும் பார்க்குறது. 5 பேர்கிட்ட பேசினாலும் சரி, 5000 பேர்கிட்ட பேசினாலும், 50,000 பேர்கிட்ட பேசினாலும். எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோடது இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஷேப் ஆகாத ஒரு களிமண் மாதிரி இருக்கக்கூடிய வயசு. ஷேப் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு முறை நீங்கள் காலேஜை தாண்டி வேலைக்கு போயிட்டீங்க, அதுக்கப்புறமாக இன்னும் வாழ்க்கையில் டீப்பாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஒரு மாதிரி திங்கிங் எல்லாமே ஒரு பர்மனெண்ட்டாக மோல்ட் ஆகிடும். இந்த ஏஜ் நார்மலாக ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஒரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிபல்லியஸ் திங்கிங் இருக்கும். ஏன் இப்படி பண்ணி பார்க்கக்கூடாது? வாலி சாருடைய பாய்ஸ் படத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மாத்தி யோசி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஃபேமஸ். அதில் இந்த ஏஜில் தான் உங்களால் மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தைரியம் இருக்கக்கூடிய வயசு. ஆனால் அதே நேரத்தில் சொசைட்டி, ஸ்டூடெண்ட்ஸ், கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய டீச்சர்ஸ், இதை மாதிரி இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் உங்களுடைய ஷோல்டர்ஸில் ரொம்ப பதியும். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இங்கே அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். உங்களுடைய லைஃப்பை நீங்கள் 2 வகையாக வாழ்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ பேருக்கு இங்கே சினிமா பிடிக்கும்? மற்றவங்களாம் பொய் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் கை தூக்கல. சினிமா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் லைஃபோட கலந்த ஒரு விஷயம். இந்த சினிமான்ற ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ யாரையா பார்த்து வியந்து கை தட்டுவோம். கிளைமேக்ஸில் ஜெயிப்பாங்க, அவங்க நினைக்கிறது நடக்கும். நார்மலாக ஒரு பாசிட்டிவ் கிளைமேக்ஸ்லாம். ஆனால் ஒரு ஹீரோவோட வாழ்க்கையை நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா, படத்தில், நான் வெளியில் சொல்ல வரல, அவங்களால ஆக்சுவலாக ஒரு விஷயம் கூட சொந்தமாக செய்ய முடியாது. அவங்க ஆடுற டான்ஸு, போடுற ஃபைட்டு, பேசுகிற வசனம், ஸ்கிரிப்டு எல்லாமே ஒரு வசனகர்த்தாவும் டைரக்டரும் ஒரு ப்ரொடியூசரும் எப்படி நினைக்கிறாங்களோ அதுபடி தான் அவங்களால பண்ண முடியும். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு வெற்றி பிம்பமாக தெரிஞ்சாலும், இந்த பொம்மலாட்டத்தில் இருக்கக்கூடிய பொம்மை எப்படி ஆட்டப்படுகிறதோ அதே மாதிரி சூத்திரதாரி வேற யாரோ. இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கு. முதல் வாய்ப்பு, ஒரு படத்தில் வர ஹீரோ, அவங்கள பார்த்து நான் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி இது மாதிரி இருக்கணும்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு வாழ்வு. ஆனால் உங்களுடைய வாழ்வினுடைய ட்ரெஜெக்டரி இல்லை ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா உங்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர் உங்கள் அப்பா அம்மா வேறு யாரோ. பணம் போடுறவங்க சொல்கிறபடி தான் லைஃப்பை வாழ்ந்தாகணும். அந்த ஒரு கஷ்டம் வரும். 2வது ஒரு வழி இருக்குது. என்னுடைய கதையை நான் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு எழுதி இந்த கிளைமேக்ஸ் சீன் எப்படி இருக்கும், அந்த கிளைமேக்ஸ் சீனில் நான் வெற்றி அடையணும்னா அந்த வெற்றி அடையக்கூடிய சீன் எப்படி இருக்கும்,
அந்த சீனை அடைவதற்கு நார்மலாக எனக்கு சினி லைனில் நிறைய தொடர்புகள் உண்டு, நிறைய பேர் நல்லாவே தெரியும், டாப் டு பாட்டம். ஒரு கதைன்னு எடுத்திங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிகின் வித் எண்ட் இன் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸில் ஒரு ஹீரோ எப்படி வின் பண்ணணுன்றது வச்சு அதுலேருந்து பேக்வேர்டாக கதையை எழுதிட்டே வருவாங்க. அவன் நார்மலாக வந்து ஃபார்வர்டாக எழுத மாட்டான். முதல் சீனை எழுதிட்டு படம் எழுதுறது இல்லை. ஃபைனலாக இப்படி இருக்கணும், அதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன, இது நடக்கணும்னா என்ன, இது நடக்கணும்னா என்ன, பேக்வேர்டாக யோசிப்பாங்க. நீங்கள் அந்த காலத்துலாம் ஒரு திருவிழாவுக்கு போனீங்கன்னா மேஸ்னு ஒரு கேம் இருக்கும். நிறைய சின்ன வயசில் என் பொண்ணோட கார்ட்டூன் சேனல் பார்க்கும், அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த நிக்கலோடியன் இந்த மாதிரி சேனல்லாம் அந்த மேஸ்ன்ற கேம் உண்டு. மேஸ் அப்படின்ற கேம் பார்த்தீங்கன்னா 2 வகையாக நீங்கள் விளையாட முடியும். என்ட்ரி வழியாக போயிட்டு எக்ஸிட் வழியாக வரணும். நார்மலாக என்ட்ரி வழியாக போயிட்டு எக்ஸிட் வழியாக வரணும்னா நீங்கள் 10, 20, 30 முறை செஞ்சால் கூட அநேகமாக தோற்றுருவீங்க. அந்த கேமை விளையாடுவதற்கு பெஸ்ட் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட்லேருந்து நீங்கள் வரணும். எக்ஸிட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரே ஒரு வழி தான், என்ட்ரியில் கொண்டு விட்டோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி வழியாக போக முடியும். இதை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் செய்ய முடியும். என்ன வயசுன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே இருக்கக்கூடிய லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நமக்குன்னு லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை பாக்கி இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரோ, செகண்ட் இயரோ, தேர்ட் இயரோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த வருஷம் ஸ்ட்ரீம்னு எனக்கு தெரியாது, எந்த ஸ்ட்ரீம் படிக்கிறீங்கன்றதும் தெரியாது. இப்படி இருக்கும் பொழுது இந்த 3 இல்லை 4 வருடங்கள் முடிச்சதுக்கு அப்புறமாக நான் பிஜி பண்ணணுமா, எம்பிஏ பண்ணணுமா, வேற ஏதாவது பண்ணணுமா, அதற்கு அப்புறமாக ஒரு 2-3 வருஷம் வாழ்க்கை. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 18, 19ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 25 வயசு ஒரு ரஃபாக எஸ்டிமேட் பண்ணிங்க. இதுதான்றதுல ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி இதை எடுத்துக்கோங்க. ஒரு 25 வயசுல என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னவாக ஆயிருக்கணும்? இந்த கம்பெனியில் நான் சிஓவாக இருக்கணும், இல்லை இந்த லைனில் நான் டெவலப் ஆகி வந்திருக்கணும், இல்லை என்னுடைய சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கணும், இல்லை கலைத்துறையில் போயிருக்கணும், இல்லை ஸ்போர்ட்ஸில் போயிருக்கணும், ஐபிஎல்ல விளையாடணும், ஏதோ ஒன்று. இந்த 5-6 வருஷம் கழிச்சு அந்த நடக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு நிகழ்வு கிளைமேக்ஸ் சீனா ஃபிக்ஸ் பண்ணிடும். இதை நீங்கள் கிளைமேக்ஸ் சீனா ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய மைண்டில் படத்தினுடைய ஃபைனல் சீன் ஃபிக்ஸ் ஆகிடுது. முடிஞ்சதுன்னா இன்னிலேருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க. இது ரியல் லைஃப்பில் உங்களுக்கு நடக்குதோ இல்லையோ, அட்லீஸ்ட் எப்பவுமே நாங்கள் கம்பெனிக்கெலாம் அட்வைஸ் கொடுக்கும்போது சொல்கிறது உண்டு, சக்ஸஸோ ஃபெயிலியரோ முதல்ல பேப்பரில் பண்ணி பார்த்துருங்க. இஸ்ரோவில் இன்றைக்கி ஒரு ராக்கெட் 1 இயர் கழிச்சு விடணும்னு முடிவு பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ராக்கெட் அசம்பிள் பண்ண ஆரம்பிக்க மாட்டாங்க. இஸ்ரோவில் நான் போய் பார்த்துருக்கேன். முதல்ல அதை வந்து சிமுலேட்டர் அந்த மாதிரிலாம் பண்ணி எவ்வளோ ட்ரையல்ஸ் முடியுமோ பார்த்து ஃபைனலாக தான் ஆக்சுவல் டேக் ஆஃப் போகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் ஃபெயிலியர் ரேட் ஆஃப் ராக்கெட் இஸ் க்ளோஸ் டு 0, நெக்ஸ்ட் டு 0ன்னு வச்சுக்கோங்க. எதனாலன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டு விட்டாங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி பணம் வேஸ்ட் ஆகிடும். உங்களுடைய வாழ்க்கை அதை விட ரொம்ப முக்கியமானதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்கால முக்கியத்துவம் இன்னைக்கு புரியறதில்லை. இதே டாப்பிக்கை எனக்கு என்னுடைய காலையில் யாராவது பேசினா நானும் சிரிச்சுட்டு எழுந்து போயிருக்கேன். ஜாலியாக கதை விடுறாருப்பா, போர் அடிக்குது, யாருக்கு இதெல்லாம். ஆனால் இதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு இந்த டேட்டை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாதவங்க, என்னுடைய ஸ்கூலில் ஒரு 2 டீச்சர், பிரைமரியில் ஒரு லேடி டீச்சர், 10th +2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் வாத்தியார். எதனாலன்னா எவ்வளோ வாத்தியார்கள் அதுக்கப்புறம் என் லைஃப்பில் நான் பார்த்தினாலும் காலேஜ் பிஜி எல்லாம் பண்ணும்பொழுது இவங்க 2 பேர் மட்டும் த்ரூ அவுட் என்னுடைய அகாடமிக் லைஃப்பில் அவங்க இருந்த வரைக்கும் திரும்பி என்கிட்ட சொன்னது, பிரகாஷ் நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருது. அவங்க உண்மையாக சொன்னாங்களா, என்னை வந்து மோட்டிவேட் பண்ண சொன்னாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் எப்பப்பெல்லாம் என்னுடைய மூடு டவுன் ஆகுதோ, எப்பப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுன்னு நான் நினைக்கிறேன், அவங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு காதில் கேட்கும். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் யாராவது ஒருத்தர் 2-3 பேர் உங்கள் லைஃப்பில் யாராவது வருவாங்க, இல்லைப்பா நீ நிஜமாவே பெரிய ஆளாக வருது. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொட்டென்ஷியல் இருக்குது. ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்தில் பிறக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹார்ட்வேர் எல்லாருக்கும் ஒன்று தான். யாருக்கும் டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் கொடுக்கப்படுவதில்லை. பிரச்சனை வந்து நம்மளுடைய சாஃப்ட்வேரை நம்ம அப்கிரேட் பண்ணுறது. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு iPhone 16 கொடுத்து iPhone 2 இல்லை iPhone 3 OS வச்சு அந்த ஃபோனை யூஸ் பண்ண சொன்னால் என்ன ஆகும்?
ஒன்றும் பூட் ஆகாது. அப்படி பூட் ஆனாலும் ஆப்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது, கிராஷ் ஆகும், எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ ஹார்ட்வேரை அப்கிரேட் பண்ண போகிறது, கூடவே சாஃப்ட்வேரையும் அப்கிரேட் பண்ணிட்டு வரணும். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் உங்களோட ஹார்ட்வேரில் மூளை அல்ல. மூளைன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். கார்டெக்ஸ், நியோ கார்டெக்ஸ், எதுவாக இருந்தாலும் உங்களுடைய செரிபிரல் ஏரியா, திங்கிங் ஏரியா எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஹார்ட்வேரோட எஃபிஷியன்சியை நீங்கள் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஒரு டேட்டா சொல்லுது, ஐன்ஸ்டைன் மாதிரி சயின்டிஸ்ட் ஆஃப் த 20th சென்ச்சுரின்னு கருதப்பட்ட ஒரு மேதையே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மூளையினுடைய திறனில் 7% யூஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. அவர் கண்டுபிடித்த பல விஷயங்கள் இன்னும் பல பேருக்கு புரியறதில்லை. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஐன்ஸ்டைனா ஞாபகம் வருது, E=mc² தெரியும், அவ்வளோதான். உண்மையாகவே தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எவ்வளோ பேருக்கு புரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்பேற்பட்ட ஒரு சயின்டிஸ்டே பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூளைத்திறனில் 7% யூஸ் பண்ணியிருக்காரு. எதனாலன்னா மூளையினுடைய முழு திறனை இன்னி வரைக்கும் மனுஷன் ஃபுல்லாக கண்டுபிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹார்ட்வேரை நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரே வழி என்னோட சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ணணும். இந்த சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் வெளி உலகத்தில் இருந்தாலும் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய ஹார்ட்வேரை கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ணுன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் என்ன தான் உங்கள் லைஃப்பில் புஷ் பண்ணாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய ஹார்ட்வேர்னுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் ஒரு 0.5%, 1% அச்சீவ் பண்ணியிருந்தாலே பெரிய விஷயம். எக்ஸலன்ஸ்ன்ற வார்த்தையான டெஃபினேஷன் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இது எதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் பாரதியாருடைய நவீன ஆத்திச்சுவடியில் எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை அடிக்கடி பல இடங்களில் சொல்லக்கூடியது, பெரிதிலும் பெரிது கேள்னு சொல்லி அவர் சொல்வார். கேட்குறதான் கேட்குறதுனால பெருசாக கேளு. இப்போ உங்கள் முன்னாடி கடவுள் வராரு, உனக்கு என்ன வேணா கொடுக்குறேன், இல்லை ஒரு 10 ரூபா கடன் கொடுங்க, டீ கடைக்காரங்க அடிக்கணும் அப்படின்னு கேட்கலாம். இல்லை உலகத்திலேயே இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு வியத்தகு விஷயத்தை செய்து ஒரு பெரிய ஆளாக நான் வரணும் அப்படின்னு கேட்கலாம். கேட்கறது என் கையில் இருக்கு. அப்படின்னா உங்கள்கிட்ட இந்த 7 வருஷம் கழிச்சு அது நிஜமாக நடக்குதோ இல்லையோ ஒரு பெரிய கனவை, அப்துல் கலாம் ஐயா கனவை பற்றி சொன்னதை நீங்கள் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. தியரிட்டிக்கலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கனவு என்பது தூக்கத்தில் வருவது அல்ல, கனவு என்பது உங்களை தூங்க விடாமல் செய்வது. இதை செய்கிற வரைக்கும் என்னால் தூங்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த ஒரு கனவு பெருசாக இருக்கும். பெருசாக யோசிங்க. ஒரு 25 வயசு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கோங்க. அது 30 இருக்கலாம், 22 இருக்கலாம், உங்கள் இஷ்டம். இந்த 25 வயசில் என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் சாதிச்சு கிளைமேக்ஸ் சீனில் உலகமே என்னை பாராட்டி கைத்தட்ட போகுது. த வேர்ல்டு இஸ் த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் சொல்றார். உன் லைஃப் தான் ட்ராமா. இந்த வேர்ல்டுன்ற ஸ்டேஜில் உன் ட்ராமா நடக்குது. அதை பார்க்குற சுற்றி இருக்கிற அத்தனை பேர் ஆடியன்ஸ். இதை மாதிரி எதிர்க்க உட்காரவங்க மட்டும் ஆடியன்ஸ் இல்லை, உங்க கூட நடக்கிற ஆடியன்ஸ், பஸ்ஸில் வரவங்க ஆடியன்ஸ், உங்கள் டீச்சர் ஆடியன்ஸ், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஆடியன்ஸ். இவங்க பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்களுக்கு பிரமிப்பாக இருக்கணும், நீங்கள் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கனவு ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதுக்கு ஒரு தேதியை குறிங்க. உதாரணத்துக்கு நம்ம இருக்கிறது இப்போ 12th நவம்பர் 2024. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 7 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2031 ஒரு டேட் வச்சுக்கோங்க. 30th மார்ச் 2031 எழுதி வச்சுக்கோங்க. 30th மார்ச் 2031 அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை சாதிச்சிருப்பேன், இதை உலகம் கவனித்து என்னை பாராட்டுகிறது அப்படின்ற அந்த கை தட்டி கடைசியில் எல்லாரும் ஆரவாரம் பண்ணக்கூடிய ஒரு சபையை பெருசாக யோசிச்சுப்பாரு. அங்கே நீங்கள் இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அந்த குறிக்கோளை பேப்பரில் எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்? ஒரு கிளைமேக்ஸ் சீன் வருதுன்னா அது ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ அது படத்தில் நடக்கும். அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த 2-2.5 மணி நேரம் அந்த கிளைமேக்ஸை நோக்கி அந்த கதையானது அன்ஃபோல்ட் ஆகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கதையானது தினசரி அன்ஃபோல்ட் ஆகுது. பல விஷயங்கள் அன்ஃபோல்ட் ஆகும்போது நார்மல் லைஃப்பில் போர் அடிக்கும். டெய்லி காத்தால எழுந்துக்கணும், டெய்லி படிக்கணும், டெய்லி பல விஷயங்களை ரிப்பீட்டாக செஞ்சுட்டே இருக்கணும். இதை செய்யும்போது அந்த கிளைமேக்ஸில் உங்களால் வெற்றி அடைய முடியும். இங்கிலீஷ் பிஹேவியரல் கொட்டேஷன் ஒன்று இருக்கு. அண்ட் ஓவர் நைட் சக்சஸ் டேக்ஸ் 20 years டு பில்ட் அப்படின்வாங்க. நம்ம கண்ணெதிர்க்க ஒரு பெரிய சாதனையாளராக தெரியும்.
பா ஓவர் நைட்டாக பாருப்பா, பேப்பரில் அவனை பற்றி பேசுகிறாங்க, டிவியில் அவனை பற்றி பேசுகிறாங்க, சோஷியல் மீடியாவில் அவனை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த ஓவர் நைட் சக்ஸஸாக அவனை உலகம் கன்சிடர் பண்ணுவதற்கு அவன் 10, 15, 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பான். அது யாருக்கும் தெரியாது. அந்த ஹார்ட்வேர் யாருக்குமே தெரிஞ்சுக்காது. 15 ஆகஸ்ட் 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிடுச்சு. மகாத்மா காந்தியும் நேருவும் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க 20, 30, 40, 50 வருஷம் அவங்க எல்லாரும் சேர்ந்த உழைப்பு நமக்கு ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு நாள் இன்சிடென்ட் போயிடும். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸை நோக்கி நீங்கள் போகும்பொழுது இந்த குறிக்கோளை அடைவதற்கு, இந்த கிளைமேக்ஸை நான் அடையணும்னு சொன்னால் ஹீரோ அதுக்கு பிளான் பண்ணணும். அந்த பிளான் என்னோட லைஃப்பில் என்னவா இருக்கணும்? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, சக்சஸ் ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ், ஃபெயிலியர் ஹேஸ் நன்னு. தோற்றவர்கள் வாழ்க்கையே யாருமே எனக்கு தெரியாது, பையனே இல்லை, உதவாக்கிற வேஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் கை கழுவிட்டு போயிடுவாங்க. ஜெயிச்சிங்க நான் தான் நீ கிளாஸ் எடுத்தேன் ஞாபகம் இருக்கா, 12th நவம்பர் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை, நான் கூட சொல்லுவேன். இதுமாதிரி பல பேர் உங்களுடைய வெற்றிக்கு அவங்க இனிஷியல் ஒட்டிப்பாங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய இந்த விஷயமானது அவுட் அண்ட் அவுட் அக்கௌண்டபிள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாதீங்க. MS தோனியோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, எனக்கு வெற்றி தோல்வியை பற்றி கவலை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபோக்கஸ் ஒன்லி அந்த ப்ராசஸ் அப்படின்னு MS தோனியோட இன்டர்வியூ நிறைய பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப் வீடியோலாம் நிறையா வருது. தினசரி நீங்கள் எதை மீண்டும் 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 போர் அடிக்காமல் செய்கிறீங்களோ அதன் மூலமாக அந்த கிளைமேக்ஸ் வருதோ அதை இன்னிலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டூல்னு பார்த்தீங்கன்னா 1 day at a time. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஃப்ரீ அசெட் கடவுள் கொடுத்ததுலே இருக்கிறதுல பெரிய அசெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம். அனைவருக்கும் இருக்கிறது அதே 24 மணி நேரம். பில்கேட்ஸ் 25 மணி நேரமோ உங்களுக்கு 22 மணி நேரமோ கிடையாது, எல்லாருக்கும் அதே 24 hours. இந்த 24 hours நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறீங்கன்றது தான் உங்களுடைய கிளைமேக்ஸின் நடக்க போதா, வேற மாதிரி மாறப்போகுதா, நினைச்சதோட கம்மியாக வரப்போறதா, நினைச்சதோட நிறையா வரப்போறதான்றது அதை பொறுத்து அமைந்திருக்கிறது. மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் நான் கிளாஸஸ் எடுக்கும்போது சொல்லக்கூடிய ஒரு கோல்டன் ரூல் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்றா நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். கோல்டன் ரூல் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி கிளியர் ஆஃப் வாட் யூ ஷுட் நாட் பி டூயிங். எதை நான் செய்யக்கூடாது என்பதில் எனக்கு தெளிவு இருக்க வேண்டும். இந்த குறிக்கோளை நான் நோக்கி நான் போகிறேன். நான் ஒரு முறை நான் சின்ன வயசில் மகாபலிபுரத்தில் போனேன். அங்கே ஸ்தபதின்னு இருப்பாங்க, சிலை செதுக்கிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் எப்படிங்க சிலை செதுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, என் முன்னாடி கல் இருக்கும் தம்பி, என்னுடைய மைண்டில் அது சரஸ்வதி சிலையோ பிள்ளையார் சிலையோ அது எப்படி இருக்குன்றது என் மைண்டில் ஃபுல்லாக இருக்கும். அந்த மைண்டில் இருக்கிற சிலையும் அந்த கல்லையும் நான் கம்பேர் பண்ணுவேன். அந்த கல்லில் எது சிலை இல்லையோ அதை வெட்டி எடுத்துருவேன், பாக்கி இருக்கிறதா நான் நினைக்கிற சிலைன்னு சொல்லி சொன்னார். அது அவர் சொல்லும் பொழுது எனக்கு அப்போ அதனுடைய உண்மையான அர்த்தம் புரியல. அது புரிவதற்கு பல வருடங்கள் ஆச்சு. உங்களுடைய அந்த வெற்றி ஃபைனலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி மூலமாக கூகுளில் போயோ இல்லை நீங்கள் பல AI டூல்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த ஃபைனல் நீங்கள் கிளைமேக்ஸில் வின் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி வீடியோவாகவோ இமேஜாகவோ ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். எதனால சொன்னீங்கன்னா, இதன் மூலமாக தான் உங்களோட சப்கான்ஷியஸை உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாத்தையும் கடந்து அந்த குறிக்கோளை அடையும்போது ஒரு ஃபெராரியில் காரில் வரீங்கன்னு நினச்சிக்கோங்க. தப்பு இல்லை, யோசிக்கிறத என்னன்னா யோசிக்கலாம். இந்த ஃபெராரி கார் என்ன மாடல், அதில் நான் உட்காரும் போது நான் எப்படி இருப்பேன், அதை விஷுவலைஸ் பண்ணி இந்த படத்தை ரெடி பண்ணி வைங்க. அந்த படத்தை நோக்கி நீங்கள் போகும்போது, அந்த கிளைமேக்ஸை நோக்கி போகும்போது எது எது எல்லாம் உங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இல்லோ அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபைனலி a man's life is all a sum of his habitsன்னு ஒரு இங்கிலீஷ் பெரிய போய்ட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய வெற்றியை ஃபைனலாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்களுடைய தாக்கம். அவ்வளோதான். என்னுடைய பழக்க வழக்கங்கள்ன்றது என்ன, கார்த்தால எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நான் மீண்டும் 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 செய்யக்கூடிய விஷயங்கள். எழுந்து பல் தேய்க்கிறதுல ஆரம்பிச்சு, பேப்பர் படிக்கிறதுல ஆரம்பிச்சு, வாட்ஸ்அப் ஃபார்வர்டாக இருக்கட்டும், எது நீங்கள் செஞ்சாலும் உடலில் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸோ தியானமோ எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலும் அது ஒரு பழக்கம்.
இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஹேபிட் பை இட் செல்ஃப் இஸ் நீதர் குட் ஆர் பேட். ஒரு பழக்க வழக்கம் மட்டுமே நல்லது தீயதுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னா எது என்னுடைய பழக்க வழக்கத்தை ரைட்டா தப்பான்னு டிசைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லாங்குவேஜில் நான் சொல்கிறது, ஹேபிட்ஸ் ஆர் எதர் எஃபிஷியன்ட் ஆர் இன்எஃபிஷியன்ட், அவ்வளோதான். அது என்னுடைய குறிக்கோளை நோக்கி என்னை அழைத்து செல்வதற்கு உபயோகமாக இருக்கிறது அல்லது இல்லை. அது என்னுடைய நட்பாக இருக்கலாம், அது என்னுடைய தேவையற்ற நான் செலவழிக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம். அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக ஒன்றா இன்றைக்கி ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய அந்த 7-8 வருஷம் கழிச்சு நான் சொன்ன அந்த 30/3/2031 இருக்கக்கூடிய அந்த குறிக்கோளை எழுதினதுக்கு அப்புறமாக உங்களுடைய தினசரி பழக்க வழக்கங்களை எழுதுங்கள். பழக்க வழக்கங்கள் 2 வகை இருக்குது. சிந்தனை சார்ந்த பழக்க வழக்கங்கள், செயல் சார்ந்த பழக்க வழக்கங்கள். ஹேபிட்ஸில் பார்த்தீங்கன்னா திங்கிங்னு ஒன்று, டூயிங்னு ஒன்று. நீங்கள் பண்ணுற பல விஷயங்கள் உங்களுடைய பழக்க வழக்கம் வெறும் டூயிங்கை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திங்கிங். எப்படி நீங்கள் சிந்திக்கிறீங்க, உங்களுடைய சிந்தனை நேர்மறையாக இருக்கிறதா எதிர்மறையாக இருக்கிறதா, பாசிட்டிவ் திங்கிங்கா நெகட்டிவ் திங்கிங்கா, ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கா இல்லை ஃப்ரிவிலஸ் திங்கிங்கானோ, தேவையற்ற விஷயங்களை பற்றி யோசிக்கிறோமா இல்லை பெரிய அளவில் நான் சாதிக்கிற விஷயத்தை பற்றி நான் யோசிக்கிறேனா. இதை நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு காத்தால் நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திக்கலாம், 5, 5:30, 6, 6:30 வாட் எவர் டைம் நீங்கள் எழுந்துக்கிற நேரத்தில், நைட் நீங்கள் படுக்கிற நேரம் வரைக்கும் 9:30, 10 வாட் எவர், ஒரு 15 நிமிஷமாக உங்களுடைய ஒரு தினசரி பழக்க வழக்கத்தை பேப்பரில் எழுதுங்க. எழுதினதுக்கப்புறம் அடுத்த காலமில் நீங்கள் இந்த பழக்க வழக்கத்தினால என்ன இம்பேக்ட் என் லைஃப்பில் உருவாகுதுன்னு எழுதுங்க. இந்த பழக்க வழக்கத்தினால எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, இந்த பழக்க வழக்கத்தினால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நான் சும்மா உட்காந்து பேப்பர் படிச்சுருக்கேன் இல்லை அட்டை அடிச்சிட்ருக்கேன், ஓட்ட உங்கள் இஷ்டம். அதுக்கு அப்புறமாக 3ஆவதாக அந்த காலமில் நீங்கள் ஆக்சுவலாக என்ன அச்சீவ் பண்ணுமோ அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் திரும்பி முதல் காலத்துக்கு வாங்க. இந்த முதல் காலத்தில் நீங்கள் ஏற்கனவே எழுதின பழக்க வழக்கங்கள் இருக்கும். இந்த பழக்க வழக்கங்கள் நான் 7 வருடம் கழித்து சாதிக்க வேண்டிய விஷயத்தை நோக்கி அழிச்சிட்டு போகுமா போகாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, 100 படங்கள் எடுத்தால் ஒரு படம் வெற்றி படம், ஒரு 4-5 படம் பிரேக் ஈவன், 95 படம் லாஸில் போகுது அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருமே படம் எடுக்கும்போது தான் படம் வெற்றி படம் எடுக்கணும்னு நினச்சி தான், யாருமே எனக்கு தோல்வி படம் எடுக்கணும்னு யாரும் எடுக்கிறது இல்லை. என் படம் ஓடணும், நல்லா பேசணும், நல்ல கலெக்ஷன் வரும், இதுதான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். அப்படின்னா ஏன் 95 படம் ஃபெயிலியர் ஆகுது? அவங்களுடைய ஸ்கிரிப்டில் தெளிவு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுடைய ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய லைஃப்லேயும் இந்த வகுப்பில் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு 100 பேரோ என்னவோ, நார்மல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்றேன்னா, இதில் ஒரு 97-98 பேர், 98% மக்கள் கனவும் குறிக்கோளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு போயிடும். கார்த்தால பஸ்ஸில் ஏறி காலேஜுக்கு வந்து திரும்பி சாயங்காலம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கி கார்த்தால பஸ்ஸில் ஏறி காலேஜ், இப்படியே ஒரு 4 வருஷம் ஓடிடும். எதுக்கு வந்தோன்னு தெரியாது, வேறு வழி இல்லாமல் உட்காந்து படிப்போம். அதுவும் படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்போ என்ன ஆன ஸ்கிரிப்ட் யார் கையிலேயே வரும். அந்த 1-2% தான் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, 1% ஆஃப் த பீப்புள் ரூல் 99% ஆஃப் த வேர்ல்டு. இந்த 1% மக்கள் தான் அவங்க வாழ்க்கையில் தெளிவான குறிக்கோள்கள் இருக்கின்றன. அவங்க என்ன சாதிக்கணுன்றதுல அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்குது, அது முடிக்காமல் விட மாட்டாங்க. கோ கெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுடைய அடுத்த 2-3 வருடங்கள் இந்த பள்ளி கல்லூரியில் இருக்கும் பொழுதும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேலையில் போனாலோ இல்லை ஒரு பிஜி பண்ணாலோ ஒரு கேட் எழுதி MBA போனாலோ, உங்களுடைய பிடிப்பு உங்கள் குறிக்கோளில் இருக்கிறதா? இங்கிலீஷில் ஒரு அருமையான சேயிங் இருக்குது, இந்த வார் பிட்வீன் த வாட்டர் அண்ட் த ராக், த வாட்டர் வின்ஸ் ஆஃப்டர் 10, 20, 30 இயர்ஸ். ஓடினே இருக்கும், மெதுவாக ஓடி 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா ராக்கை தேய்ச்சிடும். அந்த ஓடுறதுன்றது அதனோட ரெப்பிட்டேட்டிவ் ஹேபிட்ஸ். கன்சிஸ்டண்டாக எந்த ஹேபிட்டை நீங்கள் உங்கள் குறிக்கோளுடன் அலைன் பண்ணி திரும்பி 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 பண்ணுறீங்களோ, அது ஒரு காலத்தில் எது உங்களுக்கு போர் அடித்ததோ, எது உங்களுக்கு பயனற்றதாக தெரிந்ததோ, அது உங்களுடைய வெற்றியை கொடுக்கும். இல்லைங்க, எங்கள் அப்பா நிறையா சம்பாதிச்சு வச்சிட்டாரு, கோயம்புத்தூர்லேயே ஒரு பெரிய பணக்காரர், எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லைன்னா அது வேறு விஷயம். எனக்கு எல்லாம் வெயிட்டிங். நான் டிகிரி முடிச்சோன்னு நேரம் சேர்மன் போஸ்ட்டில் உட்கார வச்சிருவார். அது மாதிரி பசங்கள்டையும் நான் பேசியிருக்கேன், கோயம்புத்தூரில் மட்டும் இல்லை, அக்ராஸ்
பேன் ஏஷியா பேசுவோம். பணக்கார பசங்களும் இருப்பாங்க. அவங்க நேரடியாக சொல்லுவாங்க, சார் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, டிகிரி முடிக்கணும், எங்கள் அப்பா ஏற்கனவே 1000 கோடி கம்பெனி வச்சுருக்காரு, அந்த சேரில் போய் நான் உட்காரணும், அதுதான் என் வேலை. அது பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்ன்றது வேற விஷயம். ஆனால் அது மாதிரி நீங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு கிரேக்க சிலை, நிறைய வாட்ஸ்ஆப்பில் ஒரு திங்கிங் ஸ்டோன் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உளியை வச்சுன்னு அவன் செதுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய வாழ்க்கையும் செதுக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் காலகட்டம் இது. திரும்பி நான் சொல்கிறேன், இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் மகனே உன் சமத்துன்னுவாங்க. ஏன்னா யூ கேன் டேக் த ஹார்ஸ் டு த வாட்டர் பட் கேனாட் மேக் இட் ட்ரிங்க். த தர்ஸ்ட் ஹேஸ் டு பி டெவலப்ட் இன்சைட் த ஹார்ஸ். குதிரைக்கு தாகம் எடுத்தால் தான் அதை தண்ணிக்கிட்ட கொண்டு போய் விட்டாலும் பிடிக்கும். அந்த தாகன்றது உங்களுக்கு வரக்கூடிய குறிக்கோள், அந்த குறிக்கோளின் மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 பேரார்வம் அப்படின்னு சொல்லலாம், அதை ஒரு பேஷன் அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் லைஃப்பும் உங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த மாதிரியோ வேற யாரோ வாழ்ந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும், போர் அடிக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது, ஐயோ அன்னைக்கு செஞ்சுக்கலாமே. என் லைஃப்லேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிக்ரெட் அப்படின்னா, ஐயோ இந்த வயசில் நான் செஞ்சுக்கலாமேன்னு எதையாவது பற்றி நான் யோசிச்சேன்னா அதோட பெட்டராக சேர்த்துக்கிற வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதை நான் செய்யலை. செஞ்சிருந்தேன்னா இப்போ எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை இப்போ நல்லா இருந்தாலும் இதோட பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே தான் உங்களுக்கு அமையும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்களும் இந்த சைடில் வந்து பேசுவீங்க, நீங்களும் இந்த மாதிரி எதிர்க்க இருக்கிறவனுக்கு உட்காந்துட்டோ ஒரு டாக்லையோ இல்லை கேஷுவல் பேச்சுலையோ யாருக்கோ ஒருத்தருக்கு என்னையோ ஒருத்தருக்கு சின்ன பசங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை செய்வீங்க, என்னது அட்வைஸ். அப்போ உங்களுக்கு தோணும், டே நான் பட்டேன்டா, கஷ்டப்பட்டு நான் உனக்கு சொல்லித்தரேன், தயவு செஞ்சு கேளு. அந்த பக்கம் இருக்கிற பையன் என்ன சொல்லுவான், நான் பார்த்து எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை பார்த்து. உங்கள் மனசில் நிறைய பேர் ஓடுற மாதிரி நார்மலாக எல்லாரும் கிண்டலாக சொல்கிறது பெருசு, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லிட்டே நீ கிளம்பு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிரிச்சுன்னு சொல்லுவாங்க, சில பேர் மனசுக்குள்ள சொல்லுவாங்க. இது மைண்ட் வாய்ஸ் கொஞ்சம் கேட்கும். எக்ஸலன்ஸ் என்ன அப்படின்றது பார்ப்போம். இதற்கும் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கும் என்னன்றது பார்ப்போம். எக்ஸலன்ஸ்ன்றது நான் ஒரு பர்சனலாக கொடுத்த ஒரு டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ஸ் இஸ் யுவர் எபிலிட்டி டு எக்ஸீட் எவ்ரிஒன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆல் த டைம். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளை மீண்டும் மீண்டும் தகர்த்து அதை தாண்டி செல்வது எக்ஸலன்ஸ். அப்படின்னா எதிர்பார்ப்புன்றது ஒன்று இருக்கணும். எதிர்பார்ப்புன்றதை நான் இங்கே குறிக்கோள்னு சொல்லி வச்சுக்கிறேன். நான் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், T20 மேட்ச் எல்லாருமே அநேகமாக பார்த்துருப்பீங்க இல்லையா? T20 மேட்ச்லாம் பார்ப்பீங்க இல்லையா? T20 மேட்ச்சில் டெக்னிக்கலாக ஒரு டீமால் ஹையஸ்ட் 720 ரன் அடிக்க முடியும், 120 லீகல் டெலிவரியில், கரெக்டாக? இதே ஒரு போலிங் டீம் ஒரு பேட்டிங் டீமை 10 பாலில் 0க்கு ஆல் அவுட் ஆக முடியும். இரண்டுமே பாசிபிலிட்டி. இதுக்கு நடுவில் நடக்கிறது தான் உங்களுடைய ஒரு பாலை 6 அடிக்கிறதுனால ஏன் பாக்கி 119 பால் அடிக்க முடியாது? ஒரு பால்ல விக்கெட் எடுக்கிறதுனால எப்படி பாக்கி 9 பால் எடுக்க முடியாது? அப்படின்னா அந்த ஒரு பால்ல காட்டின அந்த தீவிரம் ஒவ்வொரு பால்லையும் காட்டும். கிரிக்கெட்ல வேணா உங்களுக்கு பல விஷயங்கள், பல சுற்றி இருக்கக்கூடிய எக்கோ சிஸ்டம் பற்றி நடக்கும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பெஸ்ட் எஃபர்ட்டுக்கு உங்களை தவிர யாருமே பொறுப்பெடுத்துக்க முடியாது. இது உங்களோட லைஃப். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த எக்ஸலன்ஸ்ன்றது என்னுடைய குறிக்கோள் அமைத்தலை பொறுத்தது. இந்த குறிக்கோள் அமைத்தல் ஒவ்வொரு முறையும் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிரமிப்பான குறிக்கோளாக இருந்து அந்த குறிக்கோளுக்கு தேவையான செயல்திறனை நான் வளர்த்து கொண்டு அந்த செயல்திறனை மீண்டும் மீண்டும் செயல்படுத்தி அந்த குறிக்கோளை தாண்டும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஐன்ஸ்டைனை விட உங்களுடைய பிரெயின் பவரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக நீங்கள் மாற முடியும். அது மாதிரி வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரித்திரத்தில் அவங்க பேர் பதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். பல மெய்ஞானிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தாண்டிய இடத்துக்கு போகிறவங்க. அவங்க பிரெயினை யாரும் மேப் பண்ணல. அதே மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நான் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிறது 2 டூல். ஒரு மனுஷனுக்கு இருக்கிற முக்கியமான 2 டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸுக்கு ஆந்த்ரோபாலஜியில் கொடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹோமோசேப்பியனா என்ன? சம்மன் ஹூ கேன் திங்க். 84 லட்சம் ஜீவராசிகள், 84 1 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓரறிவில் ஆரம்பித்து 5 அறிவு வரைக்கும்.
ஆறறிவு படைத்த ஒரே ஜீவராசி மனுஷன் மட்டும். எபிலிட்டி டு திங்க்னா என்ன, அதனுடைய இன்னொரு தாக்கம் பார்த்தீங்கன்னா பகுத்து அறிதல், எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட். நரேந்திரன் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனா சுவாமி விவேகானந்தர்னா எல்லாருக்கும் தெரியும். எப்படி நரேந்திரன்றவரோட பேர் விவேகானந்தர் ஆச்சு? அவர் டிஸ்கிரிமினேஷன் அந்த எபிலிட்டியை வச்சு, விவேகான்னு சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க, எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட்டுக்கு விவேகா, அதன் மூலமாக வாழ்க்கையின் உண்மையான ஆனந்த நிலையை, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அடைஞ்சார். அதனால தான் அவர் பேர் விவேகானந்தான்னு சொல்லி சொல்றது. அந்த எபிலிட்டி ஆன்மீகத்திலையும் இருக்கலாம், லௌகீக பொருளாதார வாழ்க்கையிலும் இருக்கலாம். இந்த டிஸ்கிரிமினேட்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம டிஸ்கிரிமினேஷன் நம்மளுடைய சைக்காலஜி கிளாஸஸ் யாராவது படிச்சீங்கன்னா சொல்லி கொடுக்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் எபிலிட்டி டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின், குட் அண்ட் பேட், ரிச் அண்ட் புவர், எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட், மேன் அண்ட் உமன், டுவாலிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. உண்மையான டிஸ்கிரிமினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the ability to decide what is the effect I want and causate it அப்படின்னு வாங்க. எஃபெக்ட்னா விளைவு, காசுனா காரணம். என்னுடைய வாழ்க்கையில் இன்னி வரைக்கும் நடந்த எல்லாமே ஏதோ நான் செஞ்ச ஒரு விஷயத்தின் காரணமாக அது இன்னைக்கு விளைஞ்சிருக்கு. இந்த கிளாஸ்ல இன்னைக்கு நான் உட்காந்து இந்த செஷன்ல இருக்கேன்னா, என்னுடைய கடைசி 16-17 வயசுல நான் எதெல்லாம் செஞ்சிருக்கேன் அது இங்க கொண்டு வந்து என்ன விட்டுருக்கு. மாம்பழ செடியை நட்டுட்டு பலாப்பழம் எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னா எனக்கு என்ன பழம் வேணுன்றது நான் தெளிவாக இருக்கணும். எனக்கு பலாப்பழம் வேணும்னா பலா மரத்துக்கான நடுதலையும் அதை வளர்ப்பதற்கான வேலையும் நான் செய்யணும். அப்படின்னா காசுன்றது என்ன, இந்த 7 வருஷம் கழிச்சு நான் சொன்ன விஷயம் எஃபெக்ட். 7 வருஷம் கழிச்சு இது என்னுடைய வாழ்வில் விளைந்திருக்க வேண்டும், நடந்திருக்க வேண்டும். அப்படின்னா அதற்கு காரணம் காசுன்றது இனிலேருந்து நான் செய்யக்கூடிய விஷயங்கள். இன்னிலேருந்து நான் என்னென்னலாம் செய்யறேனோ அது அந்த எஃபெக்டோட அலைன் ஆயிருக்கா. லைஃப்ன்றது நத்திங் பட் டெய்லி உங்களுடைய குறிக்கோளோட உங்க லைஃப் அலைனா இருக்கான்றதை செக் பண்ணீங்கன்னா போதும். அஷ்டாங்க யோகால பார்த்தீங்கன்னா தாரணா பிரத்யாகாரான்னு சொல்லி சொல்லுவாங்க. சாயங்காலம் ஜஸ்ட் withdraw your senses, look at what your life is, how it is unfolding. நான் நினைச்ச மாதிரி அன்ஃபோல்ட் ஆகுதா, கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். ஒரு மாலுமி கப்பலில் போறாருன்னா எவ்ரி 10 நிமிஷம் அவங்க பேஸோட செக் பண்ணிட்டே இருப்பாங்க, கரெக்டாக இருக்குமா கரெக்டாக. ஏன்னா ஒரு ஹைசியில் போகும்போது 1 டிகிரி ஷிப்பு திரும்பிச்சுன்னா வேற கான்டினென்ட்டுக்கு ஷிப்பு போயிடும். இதுதான் கொலம்பஸுக்கு ஆச்சு. இந்தியாவுக்கு வந்தவர் கட்சியில் அமெரிக்காவுக்கு போனார். இந்தியான்னு நினைச்சு வெஸ்ட்டுக்கு போய் கண்டுபிடிச்சா அதுக்கு வெஸ்ட் இண்டீஸ்ன்னு பேர் வச்சார். ஏன்னா அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி ஜிபிஎஸ் மற்ற சிக்னலிங் சிஸ்டம் கிடையாது. நார்த் ஸ்டாரை பார்த்து போல் ஸ்டார்னு சொல்லி சொல்லுவாங்க, வடவெள்ளி, அதை பார்த்து அவங்க போனோம். இன்னைக்கு உங்களுக்கு லைஃப்பில் எல்லா விதமான ஜிபிஎஸும் உங்களுக்கு இருக்கு. ஜிபிஎஸ்ன்றது இங்கே வந்து இந்த மாதிரி சிஸ்டம், இந்த மாதிரி அட்வைஸ், இந்த மாதிரி இன்புட்ஸ், டெய்லி கோர்ஸ் கரெக்ஷன் உங்களால் பண்ண முடியும். என்னுடைய குறிக்கோள் இது, இதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த குறிக்கோளுக்கு அலைண்டா வாழல, நாளைக்கு என்னால் மாற்றிக்க முடியும். ஆனால் இது 6 மாதம் கழிச்சு மாற்றினா கம்ப்ளீட்டாக வேற மாதிரி போயிடும். அந்த எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் உங்களுக்கு அபண்டன்ட்டாக இருக்கு. ஆனால் யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 2 பேருக்குமே 5 அறிவு கேரண்டி. இந்த 6வது அறிவு மனுஷனுக்கு இருக்கு, ஆனால் யூஸ் பண்ணுறது. அதனால தான் நமக்கு பேர் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்னா ஹியூமனாக எப்படி இருக்கணுன்றதை கத்துட்டு அது மாதிரி வாழறதுக்கு பேர் தான் ஹியூமன் பீயிங். அனிமலுக்கு அனிமல் பீயிங், அது பேர் அனிமல். ஏன்னா அனிமலோட வேலை என்ன, பிறப்பது, சாப்பிடுவது, புணர்வது, குழந்தை பெற்றுக்கிறது, சாவது. பல மனிதர்கள் உலகத்தில் 99% கிட்டத்தட்ட அப்படிதான் வாழறதாக சயின்ஸ் சொல்லுது. அவங்களோட உண்மையான எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட் அவங்க யூஸ் பண்றது இல்லை. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க உதாரண புருஷர்களாக, ரோல் மாடல்ஸாக மாற்றிருப்பாங்க. இதை செய்வதற்கு எனக்கு 2 டூல் என் கையில் இருக்கு, திங்கிங், ஃபீலிங். இது 2ம் மனிதனுக்கே இருக்கக்கூடிய யுனிக் ஃபீச்சர்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது 2ம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது தான் 2ம் பேரலல் ட்ராக்கா ட்ரெயின் பார்த்தாலும் அந்த 2 ட்ராக்கும் அலைண்டா இல்லைன்னா ட்ரெயின் கிராஷ் ஆகிடும். பல ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் லைட்டாக அந்த பேஸ் விட்டு நடந்துருக்கும், அந்த இடத்துல ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிடும்.
ரெண்டும் அலைண்டாக இருக்கும். அப்போ தான் வந்து மேலே போகக்கூடிய அந்த ட்ரெயின், இந்த உடலில் இந்த மனிதனானவன் குறிக்கோளை நோக்கி சரியாக போக முடியும். அப்படின்னா எனக்கு திங்க் பண்ணக்கூடிய சக்தியும் என்னோட ஃபீல் பண்ணக்கூடிய சக்தியும் நான் பேலன்ஸ் பண்ணணும். இதை தான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நாங்கள் சொல்லித்தரோம். சில பேர் நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஆனால் என்னன்னு தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். என்னுடைய திங்கிங்கை என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணணும்னா திங்கிங் நான் சொல்கிறபடி கேட்கணும், திங்கிங் சொல்கிறபடி நான் கேட்கக்கூடாது. கவிஞர் கண்ணதாசன் சொன்ன மாதிரி மனம் ஒரு குரங்கன் பாட்னர். சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபுல் கண்ட்ரோலை மனசுக்கு கொடுத்துட்டு மனசு சொல்கிறபடி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதுவும் வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸில் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் என்ன சார் பண்ணுறது, என் மைண்டு நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்குது. ஏ அது உன்னுடைய சர்வெண்ட்டுப்பா, நீ சொல்கிறது கேட்கணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து அவர் எங்கே போகிறாரோ ஓனர் அந்த வண்டியில் அங்கே தான் போயாகணும். டிரைவர் டிசைட் பண்ணால் அங்கே போகலாம், நான் அழிச்சிட்டு போயிடுது. நம்மளுடைய டிரைவராக இருக்கிறோம், நம்ம சொல்கிறது கேட்கறது தான் டிரைவர் வச்சுருக்கோம். நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய டிரைவர் மாதிரி. ஆனால் டிரைவர் ஓனராக மாறிட்டோன்னா ஓனர் டிரைவராக மாறிடுறாரு, பின்னாடி உட்காந்து போயிட்டுருக்காரு. என்னுடைய மைண்டை நான் ரெகுலேட் பண்ணணும்னு சொன்னால் அந்த மைண்டுக்கு நான் எக்ஸசைஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். விஷத்தை விஷத்தால் முறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷத்துக்கு ஆன்டிடோட் பார்த்தீங்கன்னா பாம்பு விஷத்துக்கு ஆன்டிடோட் பாம்பு விஷத்துலேருந்து தான் எடுப்பாங்க. உங்களோட மைண்டை ரெகுலேட் பண்ணணும்னா உங்களுடைய மைண்டை உங்களுக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுக்கும். அப்படின்னா உங்கள் மைண்டை ஒரு பிளேஸில் நிறுத்தினா உட்காருன்னா அது அங்கேயே உட்காரணும். டாக் ட்ரைனிங் பார்த்துருப்பேன், சிட்டுன்னு அது உட்காரும். நீங்கள் திரும்பி கெட்டப்புன்னு சொல்ல வரைக்கும் அது உட்காந்துட்டு இருக்கும். அதே மாதிரி உங்கள் மைண்டு ஒரு இடத்துல இருன்னா இருக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு இருக்குமானா இருக்காது. இப்போவே லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் நான் பேசும்போது ஒரு 40-50 இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்துருப்பீங்க. உடம்பு தான் இங்கே இருந்துருக்கும். கரெக்டாக சாயங்காலம் என்ன படம் பார்க்கலாம், நாளைக்கு மேட்ச் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவில் யார் ஜெயிப்பாங்க, சூரியகுமார் யாதவ் விளையாடுவாரா, இல்லை இது மாதிரிலாம் யோசிச்சுட்டு இந்த பக்கம் வேறு மாதிரி யோசிக்கலாம். ஆனால் உடல் மட்டும் இங்கே இருக்கும். இந்த சின்ன விஷயத்தையே நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியலன்னு சொன்னால் அப்பேற்பட்ட மாபெரும் சக்தி, அணுசக்தியை விட 1000 மடங்கு பெரிய சக்தி மனதின் சக்தின்னு. அது நான் சொல்கிற இடத்துல உட்கார வைக்கணும். தியானத்தினால் மட்டும்தான் முடியும்னு சயின்ஸும் சொல்லுது, விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, மெய்ஞானிகள் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறோம், என்னுடைய மைண்டுக்கு நான் மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன். ஒரே இடத்துல உட்காரு. அது ஒரே இடத்துல உட்காருனா அது ஒரே இடம் என்னன்னு அதுக்கு சொல்லணும். எங்களுடைய தியான பயிற்சியில் இயற்கை இல்லை கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அது உங்கள் இதயத்தில் இருக்கிறது என்று சொல்லி எண்ணத்தை அந்த இதயத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க வைக்கிறோம். மெதுவாக 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 சித்திரமும் கைப்பழக்கம்ன்ற மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சு உங்களுடைய மைண்டானது உட்காந்தோன்னா அப்படியே அங்கே போய் செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆகிடுதுன்னு சொன்னால் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் முதல்ல என்ன கொடுக்குறீங்கன்னா டிசிப்ளினை கொடுக்குறீங்க. நாயோ இல்லை ஒரு அனிமலோ ஒரு பெட்டோ சொன்னால் எப்படி செய்தோ அதே மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் சொல்கிறத செய்வதற்கு பழக்கிடுறீங்க. அப்படி நடந்ததுக்கு அப்புறமாக அந்த மைண்டை நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணணும். ஹோப்ஃபுல்லி ஃபார் பாசிட்டிவ் திங்ஸ். அது படிப்பை நோக்கி செலுத்தலாம், வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி செலுத்தலாம். எப்படி ஒரு ஃபோக்கஸ்ட் பவர் வந்து சூரிய ஒளி ஒரு கண்ணாடியின் மூலமாக பஞ்சில் செலுத்தினா அது பார்த்திங்க நேரடியாக பஞ்சை காமிச்சா உண்ணாகாது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி என்னோட மைண்டு ஃபோக்கஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நவ் மைண்ட் பிகம்ஸ் மை ட்ரூ சர்வெண்ட். பெரிய பெரிய சயின்டிஸ்டோட ரெவலேஷன்ஸ் கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டு ஃபோக்கஸ்டாக இருந்தது தான் காரணம். அது அலெக்சாண்டர் கிராஹாம் பெல்லாக இருக்கட்டும், தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கட்டும், இங்கே வெளியில் உள்ள வருமா பார்த்த சர் சி வி ராமன் பிளாக்ல இருந்த சி வி ராமனுடைய அந்த லைட் எஃபெக்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் அந்த விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்குது. ராமானுஜனுடைய மேத்தமேட்டிக்கல் ஜீனியஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் அவ்வளோ ஃபோக்கஸ்ட், மற்ற சப்ஜெக்டில் ஒரு மார்க் வாங்கலன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது எனக்கு தேவையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் அல்ல, உணர்ச்சிகள்ன்றது எமோஷன்ஸ், உணர்வுகள்ன்றது ஃபீலிங். ஸ்மோக்குக்கும் ஃபயருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். என்னுடைய ஃபீலிங் எப்பப்பெல்லாம் அது அலைப்பாயுதோ அது ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். எப்படி உங்களுக்கு மைண்டுக்கு தியானம்ன்ற விஷயம் இருக்கோ ஃபீலிங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நாங்கள் சுத்திகரிப்பு இல்லை கிளீனிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். உங்களுடைய உணர்வுகளின் உணர்ச்சிகளின் தாக்கத்தினால் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களை அப்பப்போ ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் அது. உங்களுக்கு அது மெதுவாக 2வது நாள் 3வது நாள் இங்கே வரக்கூடிய இங்கே திரு பிரபுன்னு இருக்கார் உங்களுடைய ஃபேக்கல்ட்டி, அவங்கெல்லாம் உங்களுக்கு செஷன்ஸ் ஏற்பாடு பண்ணி 2nd 3rd டே என்ன பண்ணுன்னு சொல்லுவாங்க.
இது இரண்டையும் நீங்க ரெகுலேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு அரை மணிலேருந்து 40 நிமிஷம் ஒதுக்குவதன் மூலமாக பாக்கி 23 மணி நேரம் உங்களுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல வராது. இப்படி வரும் பொழுது அந்த 7 வருடம் கழித்தோ 6 வருடம் கழித்தோ 5 வருடம் கழித்தோ என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்த குறிக்கோளானது மெதுவாக நான் அதை நோக்கி போறதுக்கு அந்த குறிக்கோளை என்னை நோக்கி வராது. நிறைய பேர் என் லைஃப்ல இந்த கோல் செட்டிங் இந்த ரிலேட்டட் விஷயம் சொல்லி கொடுத்தவங்க எல்லாரும் 7 வருஷம் கோல 4 வருஷம் 3 வருஷத்துல அச்சீவ் பண்ணவங்களா இருக்காங்க. ஏன்னு சொன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்ப எப்படி உங்களது ஒரு அயன் பீஸ் அந்த பக்கம் மேக்னெட் இல்ல நீங்க மேக்னெட் அது அயன் பீஸ் மேக்னடைசேஷன் இம்ப்ரூவ் ஆனா அயன் ஆட்டோமேட்டிக் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி உங்களுக்குள் இருக்கு. இது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் ஒதுக்கி. சயின்ஸ் என்ன சொல்லுது, ஒரே நாளில் உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்காது. நீங்க லேப்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா கூட ஒரு ரெப்பிட்டிஷன் பண்ணாதான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேட்டா கிடைக்கும். நாங்கள் என்ன சொல்றோம், இந்த தியான பயிற்சியை 90 நாட்களுக்கு ஒரு 40 நிமிடம் தினசரி ஒதுக்கி உங்களுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளா இருக்கோ 90 நாட்களுக்கு பிரிஸ்கிரைப் ஒரு டாக்டர்கிட்ட போய் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுத்த மருந்து அந்த கொடுத்த டியூரேஷன் கரெக்டாக சாப்பிட்டா தான் கியூர் ஆகும். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரே ஒரு நாள் மாத்திரை போட்டு நிறைய பேர் நிறுத்திடுவாங்க. இல்லைங்க ஜுரம் குறைஞ்சிச்சு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா ஃபுல்லாக ரிமூவ் ஆகி ஆன்டிபாடிஸ் பில்ட் ஆகிருக்காது. டாக்டர் சொல்ல 7 நாள் கோர்ஸ் எடுத்துக்கணும். நாங்கள் சொல்றது 90 days ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு ஆப் இருக்கு, ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப். நீங்கள் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணலாம். வீட்டில் இருக்கும்போது நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதை மாதிரி பல அட்வான்ஸ் டெக்னாலஜி நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அஃப்கோர்ஸ் இந்த காலேஜ்லேயே தேங்க்ஸ் டு உங்கள் காலேஜ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது ஃப்ரீயாக சொல்லித்தரோம். நாங்களும் ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோம். இதை 90 நாட்களுக்கு செய்யுங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு டெக்னிக் இருக்கும். உங்களோட மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் உட்கார வச்சு ஒரு 15-20 நிமிஷம் தியானம் செய்வது எப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தியானம்ன்றது ரொம்ப சிம்பிள். நான் முதலே சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சக்தியோ இல்லை தெய்வீக சக்தியோ உங்களுக்கு எது நம்பிக்கை இருக்கோ அந்த சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒரு ஒளி ரூபமாக இருக்கின்ற ஒரு சப்போசிஷன் அனுமானத்துடன் ஒரு 15 நிமிஷம் கண்ண மூடிட்டு உட்காரு. முதல் நாள் சைக்கிள் ஓட்டி யாரும் ஓட்ட மாட்டாங்க. 2-3 இடத்துல கீழே விழும், அடிபடும், எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்டும் போது எப்படி ஓட்டுறேன்னே தெரியாமல் ஓட்டிட்டு போவீங்க. இதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ப்ராசஸாக மாறும். இப்போ இதை ஆரம்பிக்க போகிறோம். இந்த செஷன் முடிஞ்சு தியானம் முடிஞ்சு நேரம் இருந்ததுன்னா ஏதாவது நம்ம கேள்வி பதில் வச்சுப்போம். எண்டிங் பஞ்ச்லைன் ஒன்னா, ஹியூமன் எக்ஸலன்ஸ் இஸ் நத்திங் பட் அ ஹேபிட் பில்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இதை நீங்கள் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று 30 மார்ச் 2031 நீங்கள்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் எங்க அது வரைக்கும் நான் இருந்து கூட இருந்தேன். நானே சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டீங்கன்னா வரேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.